வணக்கம், நான் மொழி பேசுகிறேன். இது சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். சமீபத்தில் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்முடைய நண்பர்கள் அந்த படத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. சரி, இதை பற்றி வீடியோ போடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு யூடியூப்பில் யாராவது இது தொடர்பாக வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது நம்ம மிஸ்டர் ஜிகே என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த திரைப்படத்தை பற்றின வீடியோவை போட்டிருந்தாரு. இவர் தான் ஆல்ரெடி பேசிட்டாரு, நாம என்ன இதில் பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதில் குறிப்பிட்ட சில பகுதிகளை பற்றி மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் 3 வெவ்வேறு விதமான ஏலியனை காமிப்பாங்க. இந்த ஏலியனை பற்றி நம்ம பேசலாமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த ஏலியன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படின்ற திரைப்படம் இப்போ திரைப்படமாக வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாவலை வெளியாயிருந்துச்சு. அந்த நாவலை நான் படிச்சிருந்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நாவலெல்லாம் படமாக எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த படமாக இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு. அந்த படமாகவும் அதை நான் பார்த்துட்டேன். ஸோ நாவலில் இந்த வேற்றுலக ஜீவராசிகள் பற்றி, அது எப்படி உயிர் வாழுது அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயிலான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. திரைப்படத்தில் அதை காட்சியில் கொண்டு வரும்போது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, இந்த நாவலில் சொன்ன இந்த ஏலியன்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்ட்ரோபேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நுண்ணுயிரியை விண்வெளியில் கண்டுபிடிப்பாங்க. இந்த நுண்ணுயிரியை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இது ஒரு இன்ஃப்ராரெட் லைட்டை வெளியிட்டு சூரியன்ல இருந்து வீனஸ் கிரகம் வரைக்கும் ஒரு லைன் மாதிரி தெரியும். இதை பெட்ரோவா லைன் அப்படி சொல்லிட்டு இந்த திரைப்படத்தில் குறிப்பிடுவாங்க. இந்த குறிப்பிட்ட நுண்ணுயிரி என்ன பண்ணும்னா, சூரியனுடைய மேல் பரப்புல போய் அதோடைய எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணும். எந்த அளவுக்கான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா 1.5 கிலோ ஜூல் அளவுக்கான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன செய்யும்னா, சூரியன்ல இருந்து வீனஸ் கிரகத்துக்கு அங்கிருந்து டிராவல் பண்ணும். அது எப்படி டிராவல் பண்ணும்னா, இன்ஃப்ராரெட் ரேயை வெளியிட்டு அது சூரியன்ல இருந்து டிராவல் பண்ணி வீனஸ் கிரகத்துக்கு போகும். இது ஏன் போகுது அப்படிங்கறத படத்துல ஹீரோ கண்டுபிடிப்பாரு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, வீனஸ் கிரகத்துல இருக்கிற கார்பனை அப்சர்வ் பண்ணி அது மூலியமா இனப்பெருக்கம் செய்யும். இந்த இனப்பெருக்கத்தை கதையில மைட்டாசிஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. படத்திலையும் அது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மைட்டாசிஸ் அப்படின்றது நிஜமான ஒரு டேர்ம். யூக்ரியாட்டிட் வகையை சேர்ந்த உயிரினங்களை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு உயிரினம் தன்னையவே 2 உயிரினமா 3 உயிரினமா பிரிச்சு உருவாகும். அதாவது இப்போ மதர் செல் இருக்கு அப்படின்னா அந்த மதர் செல்ல இருந்து 2 டாட்டர் செல் உருவாகும். ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த குறிப்பிட்ட நுண்ணுயிரி பண்ணும். இப்படி வீனஸ் கிரகத்தில் பல்கி பெருகிட்டு திரும்பவும் நட்சத்திரத்தில் போய் தேவையான எனர்ஜி எடுத்துட்டு திரும்பவும் அது என்ன செய்யும்னா வீனஸ் கிரகத்துக்கு போகும். இதை ஒரு தொடர்ச்சியான சுழற்சியாக செஞ்சுட்டு இருக்கும். சரி, இப்படி செய்யறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட எனர்ஜியை தொடர்ச்சியாக இது அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா சூரியனுடைய மேல் பரப்பு ஃபுல்லாக இதுவே அதிகமாக பரவ ஆரம்பிச்சிடும். அப்படி பரவுச்சு அப்படின்னா பூமிக்கு சீக்கிரமே ஐசேஜ் உருவாயிரும். ஐசேஜ் அப்படின்னா பனியுகம். அதாவது பூமி முழுவதும் பனியால் உறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படி உருவாகுச்சு அப்படின்னா பூமியில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த உயிரினம் இருக்கு தெரியுமா, இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி சூரியன்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீனஸ் கிரகத்துக்கும் சூரியனுக்கும் மாறி மாறி போகும்போது அது பல்கி பெருகிட்டே போகும். இப்படி பெருகிட்டே போனதுக்கு அப்புறமா அது என்ன செய்யும்னா, இந்த நட்சத்திர மண்டலத்தில் இருந்து இன்னொரு நட்சத்திர மண்டலத்துக்கு அதால் டிராவல் பண்ண முடியும். இப்படி டிராவல் பண்ணி அது ஒரு 8 ஒளியாண்டு தூரம் வரைக்கும் கூட அதால் டிராவல் பண்ண முடியும். அந்த டைமில் அது எனர்ஜி உற்பத்தியே பண்ணலைனாலும் சரி, அதற்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலைனாலும் சரி, அதால் உயிரோடு இருக்க முடியும். ஸோ இப்படி ஒரு பயங்கரமான சக்தி படைத்த ஒரு உயிரினமாக இதில் காமிச்சிருப்பாங்க. இந்த நுண்ணுயிரி மாதிரி இன்னொரு நுண்ணுயிரையும் இந்த திரைப்படத்தில் காமிப்பாங்க. நம்முடைய பூமியில இருந்து 11.9 ஒளியாண்டு தொலைவில் டா சிட்டி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது நிஜமாலே இருக்கிற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஒளி குறைவடையாம அந்த நட்சத்திர மண்டலம் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோ அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ ஹீரோ அங்க போய் என்ன கண்டுபிடிப்பாருன்னா, அங்க ஒரு உயிரினம் இருக்கிறத கண்டுபிடிப்பாரு. அதுவும் ஒரு நுண்ணுயிரியா தான் இருக்கும். அந்த நுண்ணுயிரிக்கு டா அமீபா அப்படின்ற பேர் வைப்பாரு. அந்த டா சிட்டியில் கண்டுபிடிச்சதுனால டா அமீபா அப்படின்ற ஒரு பேரை வைப்பாரு. இந்த டா அமீபா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட
ஆஸ்ட்ரோபாக் அப்படின்ற அந்த உயிரினம் இருக்கு இல்லையா, இதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய அளவுக்கான ஒரு உயிரினமா இருக்கும். இந்த குறிப்பிட்ட உயிரினமானது அங்க இருக்கிற ஒரு கிரகத்துல 91 கிலோமீட்டர் உயரத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த கிரகத்துக்குள்ள இந்த குறிப்பிட்ட ஆஸ்ட்ரோபேஜ் போகும்போது இதுங்க என்ன செஞ்சிரும்னா அதை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும். இதைதான் ஹீரோ கண்டுபிடிப்பாரு. ஸோ இந்த நுண்ணுயிரியை நாம வந்து பூமிக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்னா பூமிக்கு வரப்போகிற ஆபத்திலிருந்து பூமியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கண்டுபிடிப்பாரு. இவருக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பண்றதுக்கு ஒரு ஏலியன் என்ன செய்யும்னா அங்க ஹெல்ப் பண்ணும். அந்த ஏலியன் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை ஹீரோ வந்து ராக்கி அப்படி சொல்லுவாரு. இந்த ஹீரோ ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற்றுலகவாசியை அழைப்பான்னு சொன்னேன் இல்லையா, இந்த வேற்றுலகவாசியானது எரிடியன் அப்படின்னு இதை வந்து சொல்லுவார். ஏன்னா எரிடியா அப்படின்ற ஒரு கிரகத்துல இருந்து இது வந்திருக்கும். அதனால அந்த பேரை வந்து அதுக்கு வந்து அவர் வைப்பார். இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நண்டு மாதிரி இருக்கும். ஆனா இதோடைய உடல் வந்து பாறைகளால் உருவாயிருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான உடல் அமைப்போட இந்த உயிரினத்தை வந்து அவங்க காமிப்பாங்க. இது வெறும் வித்தியாசமான உடல் அமைப்பு மட்டும் கிடையாது. இதுவரைக்கும் நான் சொன்ன 2 வேற்றுலகவாசியும் அறிவில் மேம்பட்டதா இருக்காது. ஆனா இந்த எக்ஸோஸ்கெலிட்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற பாறை மாதிரியான இந்த ஏலியன் வந்து அறிவுல வந்துட்டு பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சதா இருக்கும். இந்த உயிரினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்கள் கிடையாது. அதுக்கு பதிலா எக்கோலொகேஷனை பயன்படுத்தி தான் இதால சுத்தி இருக்கிற பொருட்களை பார்க்க முடியும். நம்முடைய பூமி எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயே நிறைய உயிரினங்களால எக்கோலொகேஷனை பயன்படுத்தி சுத்தி இருக்கிற பொருட்களை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கடலுக்குள்ள இருக்கிற இந்த டால்பின் இந்த மாதிரியான உயிரினங்கள் ஒளிகளை எழுப்பி அந்த ஒளி போய் ஒரு இடத்துல பட்டு ரிட்டர்ன் வரதை வச்சு அந்த குறிப்பிட்ட லொகேஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அதுங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குறிப்பிட்ட உயிரினத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த ராக்கி அப்படின்ற குறிப்பிட்ட உயிரினமானது பரிணாமம் அடைந்ததாக சொல்லப்படுகிற அந்த கிரகம் வந்து ரொம்ப அழுத்தம் உள்ளதாக இருக்கும். அங்க 210 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை இருக்கும். கிரகத்துடைய அட்மாஸ்பியர் வந்துட்டு அமோனியாவால உருவாகி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இது பரிணாமம் அடைஞ்சதுனால தான் இதோட உடல் வந்து பாறை மாதிரி இருக்குது மாதிரி படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட மாதிரியான ஒரு கிரகத்துல சூரிய ஒளி வந்து அதுக்கு அதிகமா கிடைச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கிரகத்துல இது உருவானதுனால தான் இதற்கு வந்துட்டு பார்க்கிறதுக்கான அந்த வேலை தேவைப்படாம அதற்கு பதிலாக எக்கோலொகேஷனை வந்து பயன்படுத்தி பரிணாமம் அடைஞ்ச ஒரு உயிரினமா அதுல காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த 3 வேற்றுலக ஜீவராசி பத்தி நான் பேசினேன் இல்லையா, இந்த 3மே கற்பனையான ஒரு உயிரினங்கள் தான். நிஜத்துல இப்படியான ஒரு உயிரினத்தை நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா இந்த கற்பனையில என்னை ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே அறிவியல் உலகத்துல அறிவியலாளர்கள் என்ன மாதிரியான உயிரினங்கள் வெவ்வேறு கிரகங்கள்ல உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிறத முன் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதை அடிப்படையை வச்சுதான் இந்த திரைப்படத்தில் வர வேற்றுலகவாசிகளை வந்து காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம செவ்வாய் கிரகத்திலே உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு ஆய்வாளர்கள் தேடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற உயிரினத்தை அவங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு செல் உயிரினமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தேடுறாங்க. அதே போல நம்முடைய சூரிய குடும்பத்திலே இருக்கிற என்சிலடஸ் மாதிரியான நிலவுகள்ல இருக்கிற மீத்தேன் கடல்களுக்குள்ளாக உயிரினங்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஹைபோதேசிஸ் தான், அதாவது அனுமானங்களை தான் ஆய்வாளர்கள் முன் வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா வேற்றுலகவாசிகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆய்வுலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆய்வாளர்கள் எல்லாருமே பூமியை தவிர மற்ற கிரகங்கள்ல உருவாகி இருக்கிற உயிரினங்கள் நம்மை போல இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படிங்கறத தான் மையமா வச்சு அவங்க எல்லாருமே வேற்றுலகவாசிகளை பத்தின புரிதலோட இருக்கிறாங்க. இதை ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த திரைப்படம் அறிவியல் உலகம் சொன்ன அந்த அனுமானங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ் சினிமாக்கள்லையும் வேற்றுலக ஜீவராசிகள் தொடர்பான திரைப்படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வரதுக்கு முன்னாடியே அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் அருண் பாண்டியன் அவர் நடித்த ஒரு படம் வந்திருக்கு. இது அப்படியே பிரிடேட்டர் திரைப்படத்தை வந்து அன்அஃபிஷியலாக ரீமேக் பண்ண மாதிரியான ஒரு திரைப்படம். இப்போ அயலான் அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஹாலிவுட்ல ஏற்கனவே வெளியான பல வேற்றுலக ஜீவராசிகள் கிரே ஏலியன் அப்படின்னு சொல்லப்படுற வேற்றுலக ஜீவராசி தொடர்பான கதையை தழுவி எடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு திரைப்படம் தான். சரி, இந்த வேற்றுலக ஜீவராசி திரைப்படங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஏலியன்கள் எல்லாம் மனிதர்களை சந்தித்தது, அவர்களோடு பேசியது அப்படின்னு பரப்பப்படுகிற பல கான்ஸ்பிரசி கதைகள், பல உருட்டு கதைகளை மையமாக வைத்து அதை ஹாலிவுட்ல திரைப்படங்களா எடுத்தாங்க. அந்த திரைப்படங்கள்ல இருக்கிற இந்த வேற்றுலக வாசிகளையே வந்து நம்ம ஊர்லயும் எடுத்துக்கிட்டு திரைப்படங்கள்ல வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இதை வந்து பாக்குற ஒரு நபர் என்ன நினைப்பார் அப்படின்னா, வேற்றுலக வாசி எல்லாம் இப்படிதான் இருக்கும், இதுதான் வேற்றுலக வாசி, இதை பேஸ் பண்ணி தான் வேற்றுலக வாசிகள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு தவறான புரிதல் தான் என்ன செய்யறாங்கன்னா வேற்றுலகவாசிகள் பத்தின தகவலை சொல்லும் போதே அணுகுறாங்க. உதாரணத்துக்கு நாசாவோ அல்லது வேற ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனமோ வேற்றுலகவாசிகள் தேடல் நடக்குது அப்படின்னு சொன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த கிரே ஏலியன் மாதிரியான வேற்றுலகவாசி பறக்கும் தட்டுல பறந்து போயிட்டு இருக்கிறத வேற்றுலகவாசியை பத்தி நாசாவோ இல்ல விண்வெளி ஆய்வு நிறுவனங்களோ தேடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க.
இந்த வேற்றுலகவாசிகள் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படிங்கறத தாண்டி நம்முடைய சமூகத்துல ஏற்கனவே வேற்றுலகவாசிகள் பத்தி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், எதை பத்திலாம் நமக்கு வந்து தொடர்ச்சியா ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த கிரே ஏலியன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கிரே ஏலியனே ஒரு கதையில உருவான ஒரு கதாபாத்திரம் தான். அதுல இருந்து அது சமூகத்துக்குள்ள வந்து அதை வந்து பார்த்ததாக சொல்லப்பட்ட கதைகள்ல தொடங்கி இன்னைக்கு வேற்றுலகவாசிக்கு கோவில் கட்டிட்டாங்க. வேற்றுலகவாசியோட மண்டை இப்படித்தான் இருந்துச்சு, இப்படித்தான் கிரே ஏலியனுக்கு கோவில் கட்டி இது வந்து சித்தர்னு அவர் சொல்றாரு, அதே நேரத்தில் அதை கடவுள்னு சில பேர் சொல்றாங்க. இந்த லெவலுக்கு வந்து உருட்டு கதைகள் தொடர்ச்சியாக பரப்பப்படுது. ஆன்சியன்ட் ஏலியன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஹிஸ்டரி சேனல்ல வருது. இதை பத்தி நான் ஏற்கனவே ரொம்ப டீடைலா கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல வர பெரும்பாலான கதைகள் மதங்கள்ல இருக்கிற புனித நூல்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நூல்களுக்குள்ள சொல்லப்படுற அற்புதங்கள், அதிசயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வேற்றுலகவாசிகள் வந்து பண்ணினாங்க. அதை அன்னைக்கு இருந்த காலகட்டத்து மக்கள் கடவுள் பண்ணதா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கதை சொல்லி உருட்டி வச்சிருக்காங்க. இப்படி உலகம் பூரா பல வேற்றுலகவாசிகள் தொடர்பான உருட்டு கதைகள் இருக்கு. இந்த கதைகள் அப்படியே எப்படி உருட்டப்பட்டதோ அதை அப்படியே கொண்டு வந்து நமக்கு தமிழ்லையும் நிறைய பேர் புத்தகங்களாகவும் திரைப்படங்களாகவும் டாக்குமெண்ட்ரி சீரியஸாகவும் யூடியூப்ல வந்துட்டு உட்காந்து மாங்குன்னு பேசுகிற கதைகள் வரைக்கும் தொடர்ச்சியாக பல இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து இந்த வேற்றுலகவாசி பற்றின கருத்தை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன? இதை பற்றின ஒரு டீட்டெயிலான புரிதல் நமக்கு ஏன் தேவை? இந்த மாதிரியான பொய்யான வேற்றுலகவாசிகள் நம்பிக்கை வந்து நம்ம சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு? இந்த வேற்றுலகவாசிகள் கதைகளை பயன்படுத்துகிறவங்க ஏன் இந்த கதைகளை நமக்கு சொல்கிறாங்க? இதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்ற பல விஷயங்களை டீட்டெயிலாக நான் வந்துட்டு வேற்றுலகவாசிகளின் ரகசியம் அப்படின்ற இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கேன். இந்த புக்கை நான் வந்து ஜனவரியிலேயே வெளியிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பிழை திருத்தம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்து பிழை திருத்தம் பண்ணிக்கிட்டே மார்ச் கடைசி வரைக்கும் வந்துருச்சு. ஸோ மார்ச் 29 அப்போ தான் இந்த புக்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. இதை இன்னும் மார்க்கெட்டு கொண்டு வந்துட்டோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது மார்க்கெட்டில் வந்திருக்கும். அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் வாங்குங்க. இந்த புக்கை படிங்க. எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா தமிழில் ஃபஸ்ட் டைமாக இந்த வேற்றுலகவாசிகள் தொடர்பாக உருட்டப்பட்ட கதைகளை டீபங்க் பண்ணுற ஒரு ஸ்கெப்டிசிசம் புக்கு தான் இது. வெறும் அந்த ஸ்கெப்டிசிசத்தோட நிப்பாட்டாமல் உண்மையிலே அறிவியல் உலகம், ஆய்வு உலகம் வந்து வேற்றுலகவாசிகளை எப்படி தேடுறாங்க, அவங்களோட தொடர்பு கொள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், என்னெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு வந்து வேற்றுலகவாசிகள் பற்றின சிக்னல் ஏன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற பல விஷயங்களை பல ஆய்வாளர்கள் சொன்ன தகவல்களையும் இந்த புத்தகத்திலேயே நான் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இந்த புக்கு வந்து வேற்றுலகவாசிகள் தொடர்பான ஆர்வம் உள்ளவங்க, கான்ஸ்பிரசி கதை மீது ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்க முதற்கொண்டு இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். அவங்க எல்லாருக்கும் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு தமிழ் புக்கு, ஒரு நான் ஃபிக்ஷன் புக்காக நான் எழுதுகிற முதல் தமிழ் புத்தகம் இதுதான். இதில் வந்து வேற்றுலகவாசிகள் பற்றின பல தகவல் கொடுத்துருக்கேன். இது வெறும் வேற்றுலகவாசிகள் தொடர்பான தகவலும் அவங்க வேற்றுலகவாசிகள் கடத்தினதாக சொன்ன கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேற்றுலகவாசிகள் பற்றி அறிவியல் உலகம் வந்து எப்படி வந்து புரிஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த புக்குக்கு அடுத்து 2ஆம் பாகம் வெளியிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அதையும் நான் கிட்டத்தட்ட எழுதிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட அதுவும் முடிய போகுது. அந்த ஒர்க்கும் சைடில் போயிட்டுருக்கு. அதனால் எப்போ முடிச்சு எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு தெரில. எனிவே அது வந்து UFO பறக்கும் தட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது தொடர்பான உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக அந்த புக்கில் பேசுவேன். ஸோ இந்த புக்கு வாங்கி படிங்க. இதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள், பதிவிடுங்க. இந்த வீடியோ கீழே கூட இந்த புக்கை படிச்சிங்கன்னா இதை பற்றின கருத்துக்கள் சொல்லுங்கள். அமேசான் KDPயில் வெளியிடுவதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அமேசான்காரன் என்னென்னா இந்த ISBN நம்பர் ஆல்ரெடி இருக்குன்றான். அது எப்படி ISBN நம்பர் ஆல்ரெடி இருக்கும் தெரில, கவர்மெண்ட்லேருந்து நம்ம வாங்குகிறோம், அது அவங்கக்கிட்ட எப்படி ஆல்ரெடி இருக்கும் தெரில. ஓகே, அது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த புக்கு அமேசான்லேயும் கிடைக்கும், KDPலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பப்ளிகேஷன் வந்து நேரடியாக சேல் பண்ணுறாங்க. அந்த லிங்க்கை நான் கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி போய் புக்கை வாங்குங்க. புக்கு வந்து இம்மிடியேட்டாக உடனே கொடுக்க முடியாது. ஒரு 3 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு புக்கு வரும். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஏன்னா போஸ்டல் வழியாக தான் அனுப்பணும் உங்களுக்கு, அல்லது கொரியர் மூலியமாக அனுப்புவாங்க. எனிவே அந்த புக்கை படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.